கடக ராசிக்கு இந்த ஜூன் மாதம் வந்து குருவாகப்பட்டவர் மாறப்போறாரு. இந்த காலகட்டத்தில் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெறுறார். உச்சம் பெறும்போது இன்னும் தங்கத்தினுடைய விலை ஜாஸ்தி ஆகக்கூடிய தன்மைகள் தான் அதிகபட்சமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறது, தங்கம் மட்டும் இல்லாத வெள்ளிலையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து இருந்துருக்கு. முந்தையெல்லாம் ஷேர்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு பெரிய நாலேஜ் இருக்காது. பட் இன்னைக்கு ஷேர்ஸ்னால உயர்ந்தவர்கள் தான் ஏராளமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது. இப்பெல்லாம் நிறைய ஆண்கள் வந்து கோல்டா வாங்குறேன்னா அது எல்லாமே பேப்பர்ல தான், இதுல ஷேர் மார்க்கெட்ல வாங்கி இன்வெஸ்ட் பண்றாங்க. ட்ரூ. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 வருஷம், அதாவது இதே கிரகத்துக்கு முன்னாடி 29,600 ரூபா இருந்தது. ஓகே, இன்னைக்கு ரேட் பாத்துக்கோங்க. அப்ப எவ்வளவு இந்த 12 வருஷத்துல இந்த குரு வந்து சுத்தி வர்றதுக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் இருக்குன்னு. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லையும் பார்த்துட்டீங்கன்னா அடுத்த ஒரு 12 வருஷத்துல இது அப்படியே ட்ரிபிளா மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக 15,000 கிட்ட தங்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்தியாவிலே இப்போ நிறையா தங்கம்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நிறைய ஆபரணங்கள் இல்லாமல் கோல்டு காயின் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக நிறைய பொருளாதார வளர்ச்சி வரும். ஸோ தங்கம் கண்டிப்பாக விலை ஏறும்.